கோமதி பாக்கியத்துக்கிட்ட கொடுத்த பணத்தை மயிலு வாங்கி திருப்பி கொடுக்கறதுக்காக கோமதி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. மயிலு வீட்டுக்கு உள்ளே எல்லாம் போக மாட்டாங்க. அதே மாதிரி கோமதி ராஜி எல்லாரும் வெளியில வந்து நிப்பாங்களே தவிர யாரும் உள்ளவான்னு கூப்பிட மாட்டாங்க. ராஜி மட்டும்தான் கடைசியா வேற வழி இல்லாம அக்கா உள்ள வாங்கக்கா அப்படின்னு மெல்லமா சொல்லுவாங்க. எனக்கு இந்த பணம் வேண்டாம், என் குழந்தைய பாத்துக்க எனக்கு தெரியும். பணத்தை திருப்பி கொடுத்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி போனதும் உள்ள இருந்த பாண்டியன் சரவணன் எல்லாருக்குமே அது காதுல விழும். சரவணன் என்ன சொல்வாருன்னா, பெரிய இவ மாதிரி பண்ணிக்கிறா, என்னமோ இவளும் இவ குடும்பமும் ஒண்ணுமே செய்யாத மாதிரி. ஆரம்பத்துல இருந்து எல்லா தப்பையும் செஞ்சது இவளும் இவ குடும்பமும் தான். இப்ப என்னமோ பெரிய நியாயவாதி மாதிரி, தப்பே பண்ணல, நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி, நம்ம என்னவோ கெட்டவங்க மாதிரியும் இவங்கெல்லாம் நல்லவங்க மாதிரியும் காசை திருப்பி கொடுத்துட்டு போறா. எவ்வளவு திமிர் பிடிச்சவ, நீ ஏமா அங்கெல்லாம் போய் காசு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாரு. சாப்பிட்டுட்டு வெளியில வந்து சரவணன் அஞ்சலி கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள அங்க வந்த கதிரு சரவணனுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அண்ணே, அண்ணிய புரிஞ்சுக்கிட்டு அண்ணி கூட சேர்ந்து வாழுன்னு உன்னை யாரும் சொல்ல போறதில்ல. அப்படியே சொன்னாலும் நான் சேர்ந்து வாழ மாட்டேன்டா. கொஞ்சம் பொறுமையா கேளுன்னே, அம்மா அப்பாவை புரிஞ்சுக்கோ. உங்களுக்காக இல்லைனாலும் அவங்க வயிற்றுல வளர்றது நம்ம வீட்டோட வாரிசு. மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கொன்னே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விடுடா, அந்த பேச்சை விடு, உனக்கு வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல சக்திவேல் அங்க வெளியில நின்று பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் வந்திருப்பாரு. வந்துட்டு வீட்டுக்குள்ள போக மாட்டாரு. கதிரை முறைச்சு பாப்பாரு. ஆனா எதுவுமே பேச முடியாது. ஏன்னா வீட்டுல இருக்கிற எல்லாரும் குமாரை தவிர அவங்க பெரிய அண்ணனும் சேர்த்து அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால பேசாம உள்ள போயிருவாரு. உள்ள சுகன்யாவும் இருப்பாங்க. மறுபடி சொன்னதையே சொல்லி அவங்க கூட ஏன் இப்ப ஒட்டி உறவாடணும்? அண்ணே, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அந்த பாண்டியன் கூட ஏன் கொஞ்சி கொலாவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. யாரும் கொஞ்சமும் இல்ல, கொலாவும் இல்ல, நீயா எதையாவது தேவையில்லாம பேசாத அப்படின்னு முத்துவேல் சொல்வாரு. அதுக்குள்ள காந்திமதி அம்மா, ஏண்டா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா, போடா ரூமுக்குள்ள போடா, அவனுக்கு உடம்புக்கு முடியல, ஏற்கனவே மேலும் மேலும் நீ பேசிக்கிட்டே இருக்க. உடம்புக்கு முடியலன்னா 4 பேர் வரத்தான் செய்வாங்க, பார்க்க தான் செய்வாங்க. அதுக்கு என்ன, என் பொண்ணும் என் பேத்தியும் வந்தாங்க, அவனுக்கு உடம்புக்கு முடியலன்னு பார்த்துட்டு போனாங்க, இதுல என்ன தப்பு? வடிவும் ஒட்டி உறவாடுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்வாரு. சுகன்யா தான் நல்லா எடுத்து கொடுப்பாங்க சக்திவேலுக்கு தானே. பட்ட அவமானம் எல்லாம் மறந்து போச்சா? எப்படி அந்த குடும்பத்தோட ஒட்டி உறவாடலாம் அப்படின்னு சொல்லி சுகன்யா சொல்லும் போது பழனி வேகமா, எல்லாம் ஒரே குடும்பம் தான் சுகன்யா அப்படின்னு சொன்னதும் சக்திவேலு, எல்லாம் ஒரே குடும்பமா? என்னடா ஒரே குடும்பம்? அந்த குடும்பத்துல கொஞ்ச நாள் எடுபடி வேலை செஞ்சது உனக்கு மறந்து போச்சா? அதுக்குள்ள திரும்பவும் கோமதியோட அம்மா சக்திவேலை திட்டி உள்ள அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நீ என்ன நடக்கும்னா, மயிலு கோர்ட்ல விவாகரத்து கொடுத்துருங்க, இனிமே சேர்ந்து வாழல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. இப்ப மீனா மயிலுக்கு போன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லுவாங்க. அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு என்னவோ நீங்களும் விவாகரத்து வேணும்னு கேக்குறது தப்பா தெரியுது. என்ன மீனா இப்படி சொல்ற? அவரு என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு, அவர்கிட்ட போய் கெஞ்சி நிக்க சொல்றியா? அச்சச்சோ, அப்படியெல்லாம் சொல்லலக்கா, விட்டு கொடுத்து போறதுல தப்பே இல்ல. ஆனா நாம எப்பவும் தோத்து போயிடக்கூடாதுக்கா. விவாகரத்து வேணும்னா 2 பேரும் பிரியறதுக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது, இதோ இப்ப கிடைச்சிடும். ஆனா எப்பவாவது ஒரு நேரத்துல அந்த குடும்பத்துல சேரணும், இந்த குழந்தைக்காகவாவது சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது, அன்னைக்கு கோர்ட்ல நம்ம பதில் சொல்லும் போது யோசிச்சு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்க தோணும். இதெல்லாம் நினைக்க தோணாது மீனா. நான் எடுத்த முடிவுல இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டேன் மீனா. என் கையில வேலை இருக்கு, என் குழந்தைய எப்படி பாத்துக்கணும், இந்த வேலை இல்லைனாலும் வேற ஏதாச்சும் வேலை செஞ்சு என் குழந்தைய நான் நல்லா வளர்ப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ தேவையில்லாம ஏதாவது பேசி நீயும் குழம்பி என்னை குழப்பாத மீனா. அக்கா, அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. நான் சொன்னதை நல்லா ஆற அமர வீட்டுல போய் உட்கார்ந்து நல்லா யோசிச்சு பாருங்க. சரவண மாமா தான் எடுத்தேன் கவுத்தேன்னு விவாகரத்து வேணும்னு நிக்கிறாரு. நீங்களும் அப்படி செய்யாதீங்கக்கா. ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க. உங்க அம்மா பேச்ச கேட்டு நிறைய பொய் சொன்னதுனாலதான் நிறைய பிரச்சனை வந்தது. இப்ப அத்தையும் மாமாவும் நீங்க அந்த குடும்பத்துல சேர்ந்து வாழணும், இந்த குடும்பத்தோட வாரிசு உங்க வயித்துல வளருது அப்படின்னு மாமாவும் அத்தையும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வராங்க. உங்களுக்கும் உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்காக மட்டும் நான் இதை சொல்லல, அத்தை மாமாவையும் யோசிச்சு முடிவெடுங்க. இங்க அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் அத்தையும் மாமாவும் உங்களை நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி மயில யோசிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி கதைக்களம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.